அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியுடைய முதல் சிறப்புரை ஜமாத் இஸ்லாமியின் மாநில அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய கே ஜலாலுதீன் அவர்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم شرع لكم من الدين ما وصى به نوح والذي اوحينا اليك وما وصينا به ابراهيم وموسى وعيسى ان اقيموا الدين ولا تفرقوا فيه. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم انا امر بخمس الله وامرني بهن جماعه والسمع والطاعة والهجرة والإجهاد في سبيل الله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயர் போடி துவங்குகின்றேன். எல்லா புகழும் இந்த விண்ணையும் மண்ணையும் நம் அனைவரையும் படைத்து பரிபாலித்து ரட்சித்து வரக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அந்த அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் அன்பும் அருளும் அகிலத்திற்கெல்லாம் மறுப்படையாய் அல்லாஹ்வினால் உலகிற்கு அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் இறுதி தூதர் நபிகள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவருடைய குடும்பத்தினர்கள் சத்திய நபித்தோழர்கள் தாபியீன்கள் இமாம்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவர் மீதும் உங்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜமாத் இஸ்லாமுடைய கிருஷ்ணகிரி நகர தலைவர் அருமை சகோதரர் சுகத்துல்லா சாஹிப் அவர்களே, இங்கே இந்த விழாவை வழிநடத்தி கொண்டிருக்கூடிய சகோதரர் முகமது முவாஸ் அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே திருமறை வசனங்களை மோதிய மௌலவி இஸ்மாயில் சாஹிப் அவர்களே, எனக்கு பிறகு இங்கே சிறப்புரையாற்றக்கூடிய ஜமாத் இஸ்லாமுடைய மாநில ஆலோசனை குழு உறுப்பினர் ஜனாப் பட்டேல் முகமது யூசுப் சாஹிப் அவர்களே, மாநில மகளிர் செயலாளர் பாத்திமா ஜலால் சாஹிப் அவர்களே, இங்கே திரளாக குழுமிருக்கக்கூடிய உலமா பெருமக்களே, நகர பிரமுகர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, சிறார்களே, இளைஞர்களே, இந்த இனிய மாலை பொழுதிலே உங்களுக்கு மத்தியிலே உரையாற்றுவதற்கான வாய்ப்பு கிடைத்தமைக்காக நான் நல்லா நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நாடு முழுவதும் முன்மாதிரி அன்னை வீட்டார் முன்மாதிரி சமூகம் என்ற ஒரு பிரச்சார இயக்கத்தை பரப்புரையை ஜமாத் இஸ்லாமி நடத்தி வருகிறது. இந்த பரப்புரையுடைய அவசியம் என்ன? இதுக்கெல்லாம் ஒரு கேம்பெயின் நடத்தணுமா? நாம் எல்லோரும் இங்கே சகோதர சகோதரிகளால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ண வேண்டியிருக்கிறா என்று ஒரு பெரிய கேள்வி எழலாம். எனக்கு பின்னால் அதை குறித்து மிக விரிவாக பேசுவதற்கு இரண்டு முக்கியமான பேச்சாளர் இருக்கிறார். அதை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. விஞ்ஞானம் வளர வளர, மனிதனிடத்திலே டெக்னாலஜி வளர வளர, வீடுகள் நெருக்கமாக நம்முடைய உள்ளங்களுக்கான இடைவெளிகள் அதிகமாக கொண்டே இருக்கிறது. ஒரு காலத்தில் தொலைபேசி ரெண்டு பேருக்கு மத்திய நெருக்கத்தை உருவாக்குவதற்காக தான் கண்டுபிடிக்கப்பட்டது. இன்றைக்கு அதே தொலைபேசியாக மாறிவிட்டது. மக்களுடைய உள்ளங்களை பிரிக்கக்கூடியதாக, ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, அவங்க தூரமாக இருக்கிறாங்க. வாட்ஸ்அப்பில் தான் பேசிக்கிறாங்க. சோசியல் மீடியாவில் ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு 5000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எதுங்க? ஃபேஸ்புக்கில். முகம் தெரியாத இடத்திலே நட்புகள் இருக்கிறது. ஆனால் முகம் தெரிந்த பக்கத்து வீட்டுக்காரான சரியான உறவுகள் இல்லை. மனிதன் சுயநலமியாக மாறிவிட்டான். என் வீடு, என் குடும்பம், என் மனைவி, என் பிள்ளைகள் என்ற ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளாக வாழக்கூடிய ஒரு செல்ஃபிஷ்னஸ் உள்ள மனிதனாக இன்றைக்கு மாறிவிட்டார். கிருஷ்ணகிரி போன்ற ஒரு சிறு நகரங்களிலே இது போன்ற ஒரு பிரச்சனை பெருசாக தெரியாது. ஆனால் சென்னை, பெங்களூர் போன்ற நகரங்களில் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் யார் குடியிருக்கானே தெரியாது, என்ன நடக்க தெரியாது.
எப்போயா நீங்கள் பேப்பரில் நியூஸில் பார்ப்பீங்க, ஒரு முதியவர் வாழ்ந்து கொண்டிருந்தார், 3 நாள் கழிச்சு வீடு திறக்கலை, அவர் போலீஸ் உடனே பார்த்தது அந்த வயசில் அந்த முதியவர் இருந்து கொண்டார். இது போன்ற சூழல்கள் இன்றைக்கு மாறி வருகின்றன. ஆக இதை ஒரு நகர்ப்புற அலட்சியமாக நாம் பார்க்கிறோம். இதை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும். நம்மை படைத்த இறைவன் மனிதனை மற்ற விலங்குகளைப் போல படைக்கவில்லை, மாறாக உறவுகளை பேணக்கூடியவனாக படைத்தான். ஆக அந்த உறவுகள் எப்படி பேணப்பட வேண்டியதற்கான பல்வேறு விதமான வழிகாட்டுதல்களை, வழிமுறைகளை நமக்கு இஸ்லாம் சொல்லித் தந்திருக்கிறது. இதனை மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாடுதல் அளவிலே இந்த பரப்புரையை ஜமாத் இஸ்லாமியில் அனுஷ்டித்து வருகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் என்பது சில சடங்கு சம்பிரதாயங்கள் கொண்ட பூஜை புனஸ்காரங்களை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு மதம் அல்ல. மதம் என்றால் மனுஷன் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கானா, அவனுக்கு கடவுளுக்கு உள்ளது, கடவுளுக்கு சில வழிபாடுகளை பூஜை புனஸ்காரங்களை செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் எப்படி வேணாலும் வாழலாம். குடும்பத்திற்கும் கடவுளுக்கு சம்மந்தம் இல்லை, பொருளாதாரத்துக்கும் கடவுளுக்கு சம்மந்தம் இல்லை, அரசியலுக்கும் கடவுளுக்கு சம்மந்தம் இல்லை. ஆக ஆன்மீகம் வேறு, உலக வாழ்க்கை என்பது வேறுபட்டதாகத்தான் பெரும்பான்மையான மதங்கள் இருக்கின்றன. ஆனால் இஸ்லாம் என்பது ஒரு மதம் அல்ல, மாறாக வாழ்க்கை நெறி. இன்னத்தீன இன்னல்லாஹ் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தீன், வே ஆஃப் லைஃப், வாழ்க்கை நெறி என்பது இஸ்லாம் தான். இஸ்லாம் என்பது வழிபாடுகளை மட்டும் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் அல்ல. நீங்கள் அது குரானை நீங்கள் பண்டி பார்த்தீர்கள் என்றால் 6000க்கும் மேற்பட்ட குரானிய வசனங்கள் இருக்கின்றன. இபாதத்துகளை குறித்து சொல்லப்படக்கூடிய தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், அதான் சொல்லுவாங்க. இதெல்லாம் செஞ்சுட்டா ஹஜ்ஜை பற்றி சொல்லும் போதே இஸ்லாத்தில் கடைசி கடமைங்க, ஹஜ்ஜுக்கு போய் நான் முக்கமான ஆயிடுச்சு. ஹஜ்ஜு இதுவே அடிப்படை கடமைகள். ஆனால் இந்த அடிப்படை கடமைகளை பற்றிய வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா 10% கூட இருக்கு. தொழுகையை பற்றி ஒரு 70 வசனம் இருக்கும், ஜகாத்தை பற்றி கிட்டத்தட்ட 60 வசனம் தான், நோன்பை பற்றி ஒரு 10-15 வசனம் இருக்கும், ஹஜ்ஜை பற்றி 20 வசனம் இருக்கும். மீதமுள்ள வசனங்கள்லாம் யாரை பற்றி எதை பற்றி பேசுகின்றன? நம்மை பற்றி பேசுகிறது, மனிதனை பற்றி பேசுகிறது, மனித வாழ்வியலை பற்றி பேசுகிறது. தொழுகையை குறித்து, நோன்பை குறித்து, ஜகாத்தை குறித்து, ஹஜ்ஜை குறித்து சுருக்கமாக சில குறிப்பிட்ட வசனங்களில் பேசக்கூடிய இஸ்லாம், குரான் வாழ்வியல் முறைகளை குறித்து மிக விரிவாக பேசுகிறது. பெண்கள் யாருக்கு முன்னால் பர்தாவை பேண வேண்டும், யாருக்கு முன்னால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம், விரிவாக சொல்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் யாரை திருமணம் செய்யலாம், யாரை திருமணம் செய்யக்கூடாது, விரைவாக சொல்கிறோம். நீங்கள் சக மனிதர்களிடத்தில் எப்படி நடக்க வேண்டும், அதை பற்றி அழகாக சூரத்துல் ஹுஜராத்தில் அல்லாஹ் பார்க்கலாம். சொத்து பங்கீடு, அதை புரிஞ்சுக்கணும்னா நீ பெரிய மேத்தமெட்டிஷியனாக, பெரிய அக்கௌண்டண்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு தாய் தந்தையரும் நெருங்கிய உறவினர் பிடி சென்ற சொத்திலே குழந்தைகளுக்கு ஆண் குழந்தை மட்டும்தான் இப்படி பிரிக்கணும், பெண் குழந்தை மட்டும்தான் இப்படி பிரிக்கணும், ஆண் குழந்தை பெண் குழந்தையை தான் இப்படி பிரிக்கணும், குழந்தைகளை இல்லைனா இப்படி பிரிக்கணும். இப்படி மிக விலாவாரியான கணக்கு வழக்குகளை நீங்கள் குரானிலே நீங்கள் பாருங்கள். சகோதர சமுதாயத்தோடு எப்படி பழகணும் அது சொல்லு. ஓதி காட்டப்பட்ட அந்த சூரத்து நிசாவுடைய 36 வசனத்தில் பாருங்க. நீ யாரிடத்திலே எல்லாம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், தாய் தந்தையரிடத்திலே, உறவுகளிடத்திலே, அண்டை வீட்டுக்காரிடத்திலே, அவங்க உறவினராக இருக்கலாம், உறவினராக இருக்கும், முஸ்லீமாக இருக்கலாம், முஸ்லீமானாக இருக்கும். இப்போ சாஹிப் பிஜாப் பக்கத்தில் கூடிய நண்பர், அவங்ககிட்ட கூட நீ எனக்கு நல்ல முறையாக இருக்கும். இப்படி மனித வாழ்வியலை குறித்து இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. கண்ணியத்துக்குரியவர்கள, துரதிர்ஷ்டவசமாக முஸ்லீம்களிலே பலர் நினைச்சிட்டு இருக்கோம், நான் தொழுகிறேன், நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், நான் ஜகாத் கொடுத்துட்டேன், நான் ரமலானில் நோன்பு வைக்கிறேன், ஹஜ்ஜை முடிச்சுட்டேன், அல்ஹம்துலில்லாஹ், நான் தீனை முக்கமல் பண்ணிட்டேன், முழுமையாக்கிட்டு நினச்சிட்டேன். ஏன்னா அடுத்தவன் எக்கேடு கேட்டு போனால் எனக்கு என்ன என்று நான் நினைத்துக் கொள்கிறேன். ஒரு முஸ்லீம் எப்படி வாழ முடியாது? நபிகள் பெருமானார் சொல்ற வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். நபிகள் பெருமானார் சொன்னார், நுபுவத் கிடைத்த 40வது வயது, அவள் மரணித்த 63வது வயது வரை கிட்டத்தட்ட
இடைவிடாது ஓயாமல் உழைத்துக் கொண்டிருந்தார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை மட்டும் தான் செஞ்சாங்களா? ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக பாடுபட்டார். பெண்களை ஒரு மனித பிறவியாக படைக்காத கருதாத ஒரு காலகட்டத்திலே பெண் குழந்தை பிறந்தால் உயிரோடு புதைத்து விட வேண்டும் என்று கருதி செயல்படுத்திக் கொண்டிருந்த காட்டு மிராண்டித்தன மக்களுக்கு மத்தியிலே மதுவிலே ஊறி துடைத்துக் கொண்டிருந்த அந்த காட்டு மிராண்டித்தனமான அந்த வாழ்க்கையை விட்டு இந்த மக்களை காப்பாற்றுவதற்காக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு பாடுபட்டார். 23 ஆண்டுகளுக்குள்ளாக மது, சூது, கொலை, களவு, விபச்சாரம் எல்லாவற்றையும் ஒழித்த ஒரு தூய சமுதாயத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வர்றாங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், யாருங்க பெரிய இபாதத்தாரி, யார் முத்தகினா, எந்த நேரம் பள்ளிவாசலே இருக்காருங்க, எந்த நேரம் குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்காருங்க, எந்த நேரம் திக்ர் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், நல்ல பண்புனா. இதை நான் குறைத்து சொல்வதால் தயவுசெய்து நீங்கள் கருத்து விடக்கூடாது. இறை நினைவு என்பது தொடுவதும் நோன்பு நோற்பதும் திக்ர் செய்வதும் துவா செய்வது மட்டுமல்ல. நிச்சயமாக வேணாம் திக்ருல்லாஹி அக்பர். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான் தெரியுமா? நீங்கள் தொழுது முடித்து விட்டீர்கள் என்றால் பூமியிலே பரவி செல்லுங்கள். ஃபஸ்மைலா திக்ரில்லா, அல்லாஹ்வுடைய திக்ரின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். அல்லாஹ்வுடைய பதிலை நீங்கள் தேடுங்கள். அப்பொழுதும் நீங்கள் இறைவனை இன்னும் கூறுகிறார்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, பள்ளிவாசலில் இருந்தாலும் சரி, வீட்டிலே இருந்தாலும் சரி, கடைத்தெருவிலே இருந்தாலும் சரி, நீங்கள் இன்னொரு நிறுவனத்திலே பணியாற்றினாலும் சரி, நீங்கள் ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, எல்லா நேரத்திலும் அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வோடு நீங்கள் வாழ வேண்டும். இப்படி வாழ்வின் அனைத்து துறைகளுக்கும் வழிகாட்டுவதுதான் இஸ்லாம். என்னுடைய குடும்பம் இஸ்லாமிய குடும்பமாக இருக்க வேண்டும். என்னுடைய தொழில் இஸ்லாத்தின் அடிப்படையிலான தொழிலாக இருக்க வேண்டும். ஹலால் ஹராமை பேணிய தொழிலாக இருக்க வேண்டும். என்னுடைய கல்வி நிறுவனம் ஒழுக்க வரம்புகளை போதிக்கக்கூடிய கல்வி நிறுவனமாக இருக்க வேண்டும். நான் உருவாக்கக்கூடிய அடுத்த தலைமுறை, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மாணவர்கள் இறைவனுக்கு பயந்தவர்களாக நாளை மறுமையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் பதில் சொல்ல வேண்டும் என்ற உணர்வோடு வளர்க்கப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நான் செய்யக்கூடிய அரசியலும் அங்கேயும் இறைவனும் இறை தூதர் ஸல்லல்லாஹு காட்டி தந்த வழிமுறையின் அடிப்படையில் இருக்க வேண்டும். இப்படி இஸ்லாம் எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்திலே இந்த இஸ்லாம் முழுமையாக இந்த பூமியிலே நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் நாம் தனித்தனி நபர்களாக இருந்தால் செயல்பட முடியும். ஒரு எலுமிச்சம்பழம் மூட்டை இருக்கு. அந்த மூட்டை எப்போ வலுவாக இருக்குன்னா, அந்த மூட்டை எல்லாம் ஃபில் பண்ணி நல்லா கட்டப்பட்டு ஒரு சாக்கு பைக்குள்ள இருந்தால் இருக்கும். அந்த மூட்டை அவுத்து விட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த பழம் என்ன செஞ்சிடும்? செதறி போடும். எந்த வேல்யூ இருக்க, தனிமரம் தோப்பாகாது, ஒரு கை ஓசை எடுப்பாது சொல்லும். எதுல்லாஹி அலல் ஜமா, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய கரம் என்பது, அல்லாஹ்வுடைய உதவி என்பது கூட்டமைப்பிலே, ஜமாத்திலே தான் இருக்கிறது, இஜ்திமாயத்திலே தான் இருக்கிறது. அதற்கான பயிற்சி தான் நம்முடைய வழிபாடுகள். தொழுகை இப்போ தனியாக தொழுவது பெண்களுக்கு தான் அனுமதி. ஆண்கள் கண்டிப்பாக எங்கே போகணும்? பள்ளிவாசலுக்கு போகணும். அதனால தான் எங்கே போனாலும் சரி, ஒரு முஸ்லீம் செய்யக்கூடிய முதல் வேலை என்னது? உதாரணமாக கிருஷ்ண டவுனை விட்டு வெளியில் ஒரு பிளாட் போட்டு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. முஸ்லீம்கள் ஒரு 10 பேர் சேர்ந்துட்டாங்க. முதல் வேலை என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? என்ன போய் செய்வாங்க சொல்லுவாங்க? யாராவது மஸ்ஜிதை உருவாக்குவாங்க. ஏங்க தொழுவாங்க, நான் வாட்டுக்கு அல்லாஹ் நானே பாம்பு செய்ய, நானே இக்காம வச்சு நானே தொழுவாங்க. அதற்கு பேர் அக்கீமிஸ்ஸலா அல்ல, அதற்கு பேர் தொழுகை நிலைநாட்டுவதல்ல. தொழுகை நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால், இக்காமத்து ஸலா செய்யப்பட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு மஸ்ஜிது தேவை. இப்போ அந்த மஸ்ஜிதை மஸ்ஜித் இல்லை என்ன செய்வோம்? டெம்பரவரியாக ஒரு ஷெட்டை போடுவோம், யார் வீட்டு மாடியிலேயே போடுவோம், ஒரு கொட்டாயை போடுவோம், ஒரு இடத்த வாங்குவோம், அதுக்கு ஒரு ஜமாத் உருவாக்குவோம், அதுக்கு ஒரு தலைவர், ஒரு செக்ரட்டரி, அதுக்கு ஒரு கமிட்டி, அதுக்காக ஊராக போய் வசூல் போய் பண்ணுவோம். இவர் பெரிய ஆஃபீஸராக இருப்பார், பெரிய முதலாளியாக இருப்பார், இவருக்கு கீழே 100 பேர் வேலை செய்வாங்க. ஆனாலும் அல்லாஹ்வுடைய இல்லத்தை கட்டுவதற்காக பிற இடத்துல செய்வாங்க, கையேந்த தயாரம். அதில் அவருடைய அவமானம் தாங்கிக்குவாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை கட்டணுங்க, அதை கட்டின மறுமையில் எனக்கு அல்லாஹ் எனக்கு இல்லத்தை எழுப்புவான். ஏனென்றால் மஸ்ஜித் இல்லாமல் நீங்கள் வாழ முடியாது, தொழுகை நிலைநாட்டப்பட முடியாது. மஸ்ஜித் கட்டியாச்சு, ஒரு செய்வதற்கான ஏற்பாடு, டாய்லெட், தண்ணி வசதி
அப்புறம் இமாம் அப்பாயின் பண்ணி அங்கே ஒரு மஸ்ஜித் போட்டு பாங்கு சொல்லி இகாம சொல்லி அங்கே தொழுகையில் நிற்கும் போது தான் எல்லா அந்த ஊருக்காரங்களுக்கு மன திருப்தி வரும். அல்ஹம்துலில்லாஹ் மஸ்ஜிதை காயம் பண்ணிட்டோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அஸ்ஸலாத் இமாதுத்தீன், தொழுகை மார்க்கத்தின் ஒரு தூண். மார்க்கத்துடைய ஒரு தூணை நிறைவேற்றுவதற்கு தனிநபர்களால் முடியாது. அதற்கு ஒரு நித்தியமாகிய தேவை, ஒரு கூட்டமைப்பு தேவை, தலைவர் தேவை, சேவை செயலாளர் தேவை, பொருளாளர் தேவை, கமிட்டி மெம்பர் தேவை, இமாம் தேவை, மாமூம் தேவை. இவ்வளவு தேவை செய்யணும்னா அந்த பரல நிறைவேற்றிற்கான அத்தனை செய்யணும் பரல் தான். ஒரு கடமையை செய்வதற்கு, ஒரு கடமையை நிறைவேற்றுவதற்கான செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் எனது கடமை தான். கண்ணியத்துக்குரியவர்களே, அதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் இந்த இஸ்லாம் வாழ்க்கை முழுவதும் இஸ்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். உங்கள் குடும்பம் இஸ்லாமியமயமாக இருக்க வேண்டும், உங்களுடைய பொருளாதாரம் இஸ்லாமியமயமாக இருக்க வேண்டும், உங்களுடைய அரசியல் இஸ்லாமியமயமாக இருக்க வேண்டும், உங்களுடைய ஆன்மீகம் இஸ்லாமியமயமாக இருக்க வேண்டும். நீங்கள் உலகத்துறை எந்த துறைகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, அத்தனை துறைகளிலும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் பின்பற்றப்பட வேண்டும் என்றால் இது தனிநபர்களால் சாத்தியமல்ல. இந்த ஊரில் மது ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. மது கூடாதுன்னு சொல்லி அங்கே போஸ்டர் வச்சா முடியுமா? நடக்குமா? மது நிறைவேறு எதிராக ஒட்டுமொத்த மக்களை எதிராக போராடும். குரல் கொடுக்க வேண்டும். உங்கள் தெருவில் குப்பை கிடக்குங்க, உங்கள் வீட்டு முன்னாடி குப்பை கிடக்கு, முனிசிபாலிட்டிக்கு ஃபோன் பண்ணுறீங்க, வந்து எடுக்க மாட்டான். சொல்லி பார்க்குறீங்க, கேட்க மாட்டான். அப்படியே விட்டுருவீங்களா? என்ன செய்வோம்? அந்த தெருக்காரனா ஒன்று செய்வோம். அவன் வீட்டு முன்னாடி தெரு கடை குப்பை கிடக்கு, அங்கே உற்பத்தி ஆகக்கூடிய அந்த கொசு குப்பை கொட்டவனை மட்டும்தான் கிடைக்கும். மொத்த பித்தனத்தெல்லாம் சுசி பண்ணதின நலவும் இருக்கும் ஹாசா. அல்லாஹ் தஆலா அஞ்சு கொள்ளுங்கள். எந்த பித்தனாவுடைய தீய விளைவு உங்களிலே பாவம் செய்தவர்களை விட்டு தாக்குவதோடு நின்று விடாதோ அப்படிப்பட்ட பித்தனாவை விட்டு, அப்படிப்பட்ட குழப்பத்தை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒரு தீமை நடக்கிறது என்றால் அந்த தீமையை நீங்கள் தடுங்கள். அதற்கும் நீங்கள் சக்தி பெறாவிட்டால் அந்த தீமையை நினைத்து நீங்கள் எதிர்த்து குரல் கொடுங்கள். அதற்கும் நீங்கள் சக்தி பெறாவிட்டால் அந்த தீமையை எதிர்த்து அந்த தீமைக்கு எதிராக உங்கள் மனசுல ஒரு வெறுப்பை உண்டாக்கும். இதுதான் ஈமானுடைய கடைசி நிலை. அப்போ நம்ம என்ன செய்வோம்? குப்பையை அது வாட்டுகள் விட மாட்டோம். என்றால் குப்பையில் உருவாகக்கூடிய கொசுவின் மூலமாக, அந்த பாக்டீரியாக்கள் மூலமாக அந்த தெருவுகளில் எல்லாரும் நோயாளியும். அப்போ என்ன செய்வோம்? அந்த குடியிருப்பு நலச்சங்கத்தை உருவாக்கும். அவங்க சேர்ந்து போய் கொடுத்தாங்க வச்சுங்க, உடனே வேலை. தனிநபரால் செய்ய முடியாததை அந்த நலச்சங்கம் செய்யும். ஒரு சாதாரணமாக ஒரு குப்பையை அகற்றுவதற்கு நமக்கு ஒன்று செய்து ஒரு அசோசியேஷன் தேவைப்படுது. அப்படி என்றால் முழு மார்க்கத்தை, இஸ்லாத்தை நிலைநாட்ட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு நித்தியமாகிய தேவை. அதனால மிக பெருமான சொன்னாங்க, ஆனால் ஆவருக்கும் ஹம்சின் இல்லா ஹம்சின் அல்லாஹ் அவருடைய அல்லாஹ் சுப்ஹானஹு 5 விஷயங்களை கொண்டு கட்டளையிட்டிருக்கிறான். அல் ஜமா, நான் கூட்டமைப்போடு இணைந்து வாழ வேண்டும். அதுக்கு ஒரு தலைவர் இருந்தால் தலைவருக்கு செவியேற்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அந்த கூட்டம், அந்த ஜமாத் இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்காக நான் பயணப்பட வேண்டும். அதற்காக இறுதி மூச்சு வரை கடுமையாக உழைக்க வேண்டும் சொன்னார். யார் ஜமாத்திலிருந்து ஊராக கூட வெளியேறிவிட்டாரோ அவர் இஸ்லாம் என்ற வளையத்தை அவருடைய கழுத்திலிருந்து வீசி எறிந்து விடுவார் சொன்னபோது சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் சொல்லலாம்? அவர் தொழுதாலும் நோன்பு நோன்றாருமா? தொழுகிறார், நோன்பு வைக்கிறார், ஆனால் நித்தியமாகியதோடு இல்லை, கூட்டமைப்போட இல்லை. அவரை பொறுத்தா நீங்க சொல்றீங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் தொழுதாலும் நோன்பு வைத்தாலும் முஸ்லீம் என்று தன்னை கூறிக்கொண்டாலும் சரியே, யார் நித்தியமாகியதோடு கூட்டமைப்போடு இல்லையோ அவர் இஸ்லாம் என்ற வளையத்தை இந்த கழுத்திலிருந்து வீசி எறிந்து விட்டவரா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார். கண்ணியத்துக்குரியவனே, இதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை அனுப்பி வைத்தவன் என்று சொல்கிறார். வல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுத்ஹிரஹு அலா தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். அவன்தான் சத்திய மார்க்கத்தை கொண்டு, சத்திய வேதத்தை கொண்டு நாம் இந்த இறை தூதரை அனுப்பி வைத்தோம். இந்த உலகத்திலே இந்த மார்க்கம், இறை மார்க்கம் மேலோங்க வேண்டும். மற்ற எல்லா இசைகளை விட, மற்ற எல்லா மதங்களை விட, மற்ற எல்லா கொள்கைகளை விட இந்த இஸ்லாம் மேலோங்கி இருக்க வேண்டும். அதற்காக நாம் நிச்சயம் நபிமார்களை, இறை தூதர்களை அனுப்பி வைத்துள்ளதாக கண்ணியத்துக்குரிய அதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பேரியக்கம் தான் இஸ்லாமிய ஜமாத் இஸ்லாமிய. நம்முடைய நோக்கம் ஜமாத் இஸ்லாமியை வளர்ப்பதல்ல. அல்லாஹ்வுடைய கலிமா உயர்த்தப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய வாக்கு மேலோங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தீன் மேலோங்க வேண்டும். வாழ்வின் எல்லா துறைகளிலும்
இஸ்லாம் பின்பற்றப்பட வேண்டும். இறைவனுக்கும் இறை தூதரையும் கீழ்ப்படிந்து வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தை நாம் கட்டமைக்க வேண்டும். நாளை மறுமையிலே இறைவனை திருப்தியை பெற வேண்டும், சுவனத்தில் நுழைவதற்காகத்தான், உன்னத நோக்கத்திற்காகத்தான் ஜமாத் இஸ்லாமின் இகாமத்துல் தீன் என்ற குறிக்கோளோடு நபிமார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன சொல்லி ஓதி காட்டிய சூரத்து சூராவுடைய 13ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்லணும், எந்த தீனை வாழ்க்கை நெருங்கி நாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வழங்கி இருந்தோமோ, மேலும் முகமதே எந்த வாழ்க்கை முறையை நோக்கடா வகையின் மூலம் அறிவித்திருக்கின்றோமோ, மேலும் எந்த வழிகாட்டுதலை இப்ராஹிம், மூசா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆகியோருக்கு வழங்கி இருக்கின்றோமோ, அதே தீனை வாழ்க்கை முறையைத்தான் உங்களுக்காக நிர்ணயித்திருக்கிறார். எனவே அந்த தீனை வாழ்க்கை நெறியை நிலைநாட்டுங்கள், அந்த படியிலிருந்து நீங்கள் பிரிந்து போய்விடாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு கட்டளையிடுகின்றார். இந்த உயர்ந்த குறிக்கோளுக்காகத்தான் இந்த இஸ்லாமிய இயக்கம் செயல்பட வேண்டும். ஜமாத் இஸ்லாமியின் அந்த உயர்ந்த குறிக்கோளுக்காகத்தான் 1941 முதல் இந்த மண்ணிலே செயல்பட்டு வருகிறது. அடிப்படை கொள்கையில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்கும் அடிபடுவதற்கும் தகுந்த வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருத்தூதராக இருக்கிறார்கள், அவருடைய அடியாராக இருக்கிறார் என்ற அடிப்படை கொள்கையை கொண்டு, குர்ஆனையும் நபி வழியையும் முன்மாதிரியாக கொண்டு இந்த பூமியிலே இஸ்லாத்தை பற்றி ஒரு பாசிட்டிவான, ஒரு நேர்மையான ஒரு பிம்பத்தை, ஒரு ஒப்பீனியனை இந்த மக்களுக்கு மத்தியிலே கட்டமைக்க வேண்டும் என்ற அந்த இலக்கோடு ஜமாத் இஸ்லாமின்படி பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நம்முடைய நோக்கம் கூட்டத்தை சேர்ப்பதல்ல, இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேண்டுமா என்று நாம் நம்முடைய படத்தை காட்டுவதற்காக அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எண்ணிக்கையை விட தரத்திற்கு தான் முக்கியத்துவம், குவான்டிட்டியை விட குவாலிட்டிக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முக்கியத்துவம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பத்ர் போரிலே கலந்து கொண்ட 313 அந்த சஹாபாக்கள், எதிரி படையில் 1000 பேர் இருந்தார். அன்றைக்கு எதிரி படையத்திலே குதிரை படை இருந்தது, ஒட்டகப்படை இருந்தது, எல்லா விதமான வளங்களும் இருந்தன. ஆனால் முஸ்லிம்களிடத்திலே ஆயுத பலம் இல்லை, பயணிப்பதற்கு ஒட்டகம் இல்லை, குதிரை 2 குதிரை. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு வெற்றியை கொடுத்தார்? எண்ணிக்கையின் அடிப்படையில் வெற்றியை கொடுக்கவில்லை, ஈமானிய வலிமையின் அடிப்படையில் வெற்றியை கொடுத்தார். அந்த ஈமானிய வலிமை நம்மிடத்தில் இருக்கிறதாக கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். என்னுடைய ஈமான் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நான் இறைவனுக்கு முன்னால் பதில் சொல்ல வேண்டும் என்ற உணர்வோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த உணர்வுமிக்க ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதுதான் இந்த இஸ்லாமிய பேரியக்கத்துடைய மிக உன்னதமான குறிக்கோளாக இருக்கிறது என்று நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த மண்ணிலே நன்மைகள் செழித்தோக்க வேண்டும், தீமைகள் ஒழிக்கப்பட வேண்டும். நமக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்கிறதோ அந்த அளவுக்கு நாம் முயற்சி இத்தக்குள்ளாக மஸ்தத்தவத்தும், உங்களால் எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவுக்கு இறைவனுக்கு நீங்கள் அஞ்சுக்கொள் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆக நம்மால் நம்முடைய சக்திக்கு ஏற்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் இணைந்து செயலாற்ற வேண்டும். அதனால தான் ஜமாத் இஸ்லாம் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த நாட்டுடைய சூழலை கருத்தில் கொண்டு நாம் இந்த இகாமத்துல் தீன் பணியை நிறைவேற்றுவதற்காக இருக்கக்கூடிய அத்தனை வழிமுறைகளையும் நாம் செய்திருக்கிறோம். இது ஏதோ பெரியவர்களை மட்டும் அனைத்து அரவணைத்து செல்லக்கூடிய அமைப்பு இல்லை, மாறாக ஒரு மனிதன் பிறந்தது முதல் இறப்பு வரையிலான அவன் செயல்படக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் இஸ்லாம் வழிகாட்டுகிறது. அதனால தான் அவர் குழந்தை பருவத்தில் இருந்தால் அவருக்கு CIO, சில்ட்ரன் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன், மாணவர் பருவத்தில் கூடிய மாணவர்களுக்காக SIO, ஸ்டூடெண்ட்ஸ் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன், மாணவிகளுக்காக கேர்ள்ஸ் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன், இளைஞர்களுக்காக சாலிடாரிட்டி இஸ்லாமிய அமைப்பு, இளைஞர் அமைப்பு, ஆண்கள் அணி, பெண்கள் அணி, இப்படி எல்லா தரப்பு மக்களுக்கும் எல்லோரையும் குழந்தை பிராயத்திலிருந்து மரணம் வரையிலான அத்தனை அந்த மக்களுக்குமான வழிகாட்டக்கூடிய பல்வேறுமான நிகழ்வுகளை ஜமாத் இஸ்லாமிய நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் இந்த இயக்கத்தோடுகளை இணைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவரை நாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எப்படி உருவாக்கினார்களோ, ஒழுக்க சீரர்களாக உருவாக்கினார்களோ, இறைவனுக்கு பயந்தவர்களாக இறைவனுக்கு முன்னால் பதில் சொல்ல வேண்டும் என்ற உணர்வோடு வாழ்வதற்காக அவர்களை உருவாக்கினார்களோ, ஹலால் ஹராமில் பின்பாட்டப்படக்கூடிய அந்த உத்தம அந்த முஸ்லிம்களாக இருந்தார்களோ, அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக அந்த சமுதாயம் மாறுவதற்காக தன்பியா தஸ்கியாவிற்கு அதிகமான முக்கியத்துவம் உள்ளது.
குறைந்தபட்சம் வாரந்தோறும் நீங்கள் வாராந்திர கூட்டங்களிலே இறை மறையையும் இறை தூதர் வாழ்வையும் நீங்கள் புரிந்து கொள்வதற்கான வகுப்புகளை எல்லோருக்கும் அவர்களுக்கான வழிமுறைகளை குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு, ஆண்களுக்கு, இளைஞர்களுக்கு, மாணவிகளுக்கு என்று தனித்தனியாக அந்த குரானை பற்றிய புரிதலையும் சீராவை பற்றிய புரிதலையும் இந்த ஜமாத்தை இஸ்லாமிய ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த நாட்டிலே தீமை நன்மைகள் செழித்தோங்க வேண்டும் என்றால் இது போன்ற பரப்புரைகள், அண்டை வீட்டார் முன்மாதிரியான அண்டை வீட்டாருடைய உரிமைகளை பற்றிய அந்த பரப்புரை, தீமைகளுக்கு எதிராக பல்வேறு விதமான உறவுக்கு எதிராக பிரச்சாரம், ஆபாசத்துக்கு எதிரான பிரச்சாரங்கள், இந்த நாட்டிலே சமூக நல்லிணக்கம் பண்ணுவதற்கான விஷயங்கள், இந்த நாட்டை காப்பதற்கான இந்த சமூக மக்களுக்கு மத்தியிலே ஒரு நல்ல உறவுகளை ஏற்படுத்துவதற்கான அந்த பிரச்சார விஷயங்கள் எல்லாவற்றையும் அந்தந்த காலகட்டத்திற்கு தந்தார் போல நாம் மட்டுமல்ல, நம்மோடு இணைந்து செயலாற்றக்கூடிய முஸ்லீம் அல்லாத சகோதரர் சொல்லி நினைத்து ஜமாத்தை இஸ்லாமிய நாட்டை அச்சுறுத்தக்கூடிய மிகப்பெரிய பாசிச வகுப்புவாதிகளை முறியடிக்க வேண்டும் என்றால் ஜனநாயக சக்திகளோடு, மதச்சார்பு சக்திகளோடு நாமும் இணைந்து செயலாற்ற வேண்டும். ஆக இங்கே நாம் விரும்பக்கூடிய மாற்றம், விரும்பக்கூடிய புரட்சி, இந்த பாசிசம் நசுக்கப்பட வேண்டும் என்றால், வேரோடு மண்ணோடு பிடுங்கி எரியப்பட வேண்டும் என்றால் நல்லோர்கள் எல்லாம் ஒன்று திரட்ட வேண்டும். இன்றைக்கும் நாட்டிலே நல்லவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார், கெட்டவங்க கம்மியாக தான் இருக்கிறார். ஏன் தீயவர்கள் ஜெயித்து கொண்டு இருக்கிறாங்கன்னா, தீயவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறார். நன்மைக்கு எதிராக, ஒற்றுமைக்கு எதிராக, நல்லிணக்கத்துக்கு எதிராக தீய சக்திகள் அனைத்தும் ஒன்றிணைந்திருக்கிறது. ஆனால் நல்லவங்கெல்லாம் புரிஞ்சிருக்கிறாங்க. நல்ல ஒற்றுமை இல்லை. நீ எல்லா ஊர்லையும் பாருங்க, யார் அராஜகம் பண்ணுவாங்க தெரியுமா, யார் நாட்டாமல் பண்ணுவாங்க தெரியுமா, யார்கிட்ட அடாவடித்தனம் இருக்கிறதோ, யாரிடத்துல தீய குணம் இருக்கிறதோ அவன் என்ன செய்வான், கொஞ்சம் தைரியமாக பேசுவான். இவங்க நம்ம பயப்படுவோம், நமக்கு ஏதாவது ஆயிருக்கும். ஆனால் எப்பொழுது மக்கள் ஒன்றிணைகிறார்களோ, சாதாரண மக்கள் ஒன்றிணைகிறார்களோ, அப்போ என்ன செய்வாங்க, இந்த போலி பகட்டு வீரர்கள் எல்லாம் அடங்கி விடுவாங்க. அதனால் சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லிட்டு, சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லி என்ன அர்த்தம், பார்க்க சாதுவாக தான் இருப்பான். ஆனால் அவங்க எல்லாம் ஒன்று இருந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த தீய சக்திகள் எல்லாம் விரண்டோட வேண்டும், அவை நிச்சயமாக தோற்கடிக்கப்பட வேண்டுமாக இந்த எல்லா நல்ல உள்ளங்களையும் நாம் ஒன்றிணைக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. அதற்காகத்தான் ஜமாத் இஸ்லாமிய நாடு முழுவதும் ஆன்மீக பேரவையில் இருக்கக்கூடிய தார்மிக் ஜன்மோர்ச்சா, சமூக நல்லிணத்திற்காக சத்பவனம் வச்சிருந்து சமூக நல்லிணக்க பேரவைகள், கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட அந்த சமூக நல்லிணக்க குழுக்களை, என்ஜிஓக்கள் எல்லாம் ஒருங்கிணைந்த ஜமாத் இஸ்லாமியில் அந்த பாஸ் சக்திகளை விரட்டி எடுத்ததை நாம் பார்க்க முடியும் என்று நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் என்ன செய்து முடியும், இந்த நாட்டிலே, இந்த நகரத்திலே இஸ்லாமிய மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும் என்றால், ஒழுக்க சீரழிவுகளை நாம் ஒடுக்க வேண்டும் என்றால், இங்கே ஒரு நல்லொழுக்க புரட்சி, ஒரு ஒழுக்கமிக்க சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்றால் நாம் தனித்தனியாக முயற்சி செய்து கொண்டு, தனித்தனியாக துவா செய்து கொண்டு தான் போதாது, நாம் எல்லோரும் இணைந்து செயலாற்ற வேண்டும். நாம் எல்லோரும் இணைந்து செயலாற்ற. வட்டியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹராமாக்கி இருக்கிறான். வட்டிக்கு எதிராக ஒரு கேம்பெயின் நடத்தினா பார்த்தாரு. இந்த நாட்டிலே ஒரு வட்டி இல்லாத பரிவர்த்தனை வங்கி உருவாக்கணும், அதுக்கு முயற்சி செய்வோம். அதற்கு ஜமாத் முயற்சி செய்யறது முடியலையா, குறைந்தபட்சம் எங்கள் ஊர் அளவில் ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி உருவாக்குவோம், ஒரு பைத்தியமான உருவாக்குவோம். சின்ன சின்ன லெவலில் இன்னைக்கு சாதாரணமாக நிறைவாத வியாபாரிகள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக கந்துவட்டிக்காரன் போய் வாங்குவோம். ஒன்று வட்டி 10 வட்டி தான், மீட்டர் வட்டி எல்லாம் இருக்கு இல்லையா, கொடுக்கும் போதே வட்டியை பிடிச்சி தான் கொடுப்போம். அப்படிப்பட்ட மக்களை வட்டிகளை மீட்டெடுப்பதற்கு என்ன தடை இருக்குது நாட்டிலே? இதெல்லாம் யார் செய்ய முடியும்? தனிநபர்களால் செய்ய முடியாது, ஒரு குழுவாக செய்ய முடியும். வாணியம்பாடி அங்கே ஒரு நல்ல ஒரு முன்மாதிரி, ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே வாணியம்பாடி இஸ்லாமிய பைத்துல் உருவாக்கும். வட்டி இருந்து ஆயிரக்கணக்கான மக்களை மீட்டெடுத்திருக்கிறார். அதுபோல சங்கமம் மல்டிஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டின்னு சொல்லி நாடு கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட வட்டியில்லா கோஆபரேட்டிவ் சொசைட்டி உருவாக்கி லட்சக்கணக்கான மக்களை, சாதாரண அடித்தட்டு மக்களை வட்டியிலிருந்து ஜமாத் மீட்டெடுத்திருக்கிறது. கண்ணியத்துக்குள்ளோட நாம் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆற்றல்களையும் திறமைகளையும் கொடுத்திருக்கிறோம். திறமைகள் இல்லாத, ஆற்றல்கள் இல்லாத எந்த ஒரு தனி மனிதனும் ஆணவ பெண்ணை யாரும் கிடையாது. ஆனால் எல்லோரும் இணைந்தோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதுதான் ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். ஒரு பெரிய என்ஜினியர் இருக்கிறார், ஒரு ஆர்கிடெக்ட் இருக்கிறார், ஒரு பில்டிங் ஃபர்ஸ்ட் கிளாஸாக டிராயிங் போட்டு கொடுத்துருவார். அந்த ஆர்கிடெக்ட் மட்டும் இருந்து அந்த பில்டிங்கை உருவாக்க முடியுமா? முடியாது. கோல்டு மெடல் இன்ஜினியர், அண்ணா யூனிவர்சிட்டி டாப் நம்பர் 1 இன்ஜினியர்,
சோப்பை டிசைனிங் அந்த ஆர்கிடெக்ட் டிசைனிங் தந்தாப்புல காலம் இங்கே வரணும், பில்லர் இங்கே வரணும், கம்பி இங்கே இருக்கணும், ஜன்னல் இப்படி இருக்கணும், எல்லாம் அழகாக அந்த டிசைனிங் போட்டு கொடுத்துட்டார். ஆனால் அதை கட்டுவதற்கு மேசன் கொத்தனார் தேவை, சித்தார் தேவை இல்லையா, தச்சர் தேவை, கார்பெண்டர் தேவை, எலக்ட்ரீஷியன் தேவை, பிளம்பர் தேவை. இப்படி எதில் ஒன்றில் குறை வந்தாலும் அந்த பில்டிங் முழுமையடையும். ஒரு பில்டிங் வந்து ஒரு கட்டணம், சாதாரண ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு சின்ன வீடாக இருக்கலாம், 400 ஸ்கொயர் ஃபீட் வீடாக இருந்தால் கூட, அல்லது 40,000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்காக இருந்தால் கூட, அதுக்கு எப்படி ஆர்கிடெக்ட் முக்கியமோ, இன்ஜினியர் முக்கியமோ, அதே போல் சாதாரண ஒரு சித்தாருடைய வேலை முக்கியம். எல்லோருடைய கோஆபரேஷன் இருந்தால் அந்த கட்டடம் உருவாகும். அதே போல தான் இந்த இஸ்லாம் மேலோங்க வேண்டும் என்றால், இந்த இஸ்லாம் இந்த மண்ணிலே நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால், தனித்தனியாக சொல்லியது சிலர் நாம் எல்லோரும் இணைந்து செயலாற்ற வேண்டும். அப்படி இணைந்து செயலாற்றுவதற்காகத்தான் ஜமாத் இஸ்லாம் என்று அழைக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வத்தஸ்மபி அபிலில்லாஹி தபியா வலா தஃபரகு, அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று எச்சரிக்கின்றார். இதுவரைக்கும் இந்த மண்ணிலே இந்த தீன் நிலைநாட்டப்படுவதற்காக, இந்த சத்தியம் உயர வேண்டும், அசத்தியம் அழிய வேண்டுவதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறாரோ, அதற்காக குழு உடைக்கிறதோ, அந்த குழுவிற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் பிரத்யேகமான அருளை சொல்கின்றார். வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் யகூனல் கைர் யஅமுருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். உங்களிலே ஒரு குழுவினர் இருக்க வேண்டும், அவர் மக்களை நல்வழியின் பக்கம் அழைக்க வேண்டும், தீயை விட்டு தடுக்க வேண்டும். இவர்கள் தான் வெற்றியாளர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்படிப்பட்ட வெற்றியாளர் கூட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் இணைத்தருவானாக. ஈரோடையிலும் நம்மை வெற்றியாளர் கூட்டத்தில் நம்மை சேர்த்தருவானாக. நம்மை நம்முடைய குடும்பத்தினரின் அரவணைப்பிற்கு காப்பாற்றி சுவனத்தில் நுழைவு செய்வானாக. ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.